தரிசனம் நிறைந்த தேவன். ஆமீன், ஆமீன், ஆமீன். இன்று 37ஆம் தேதி 10ஆம் மாதம் 32ஆம் தேதி ஐப்பசி மாதம் 32ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. இப்பொழுது முதல் இரவு 10:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதைத் தொடர்ந்து யூரோப்பா இணைப்பில் இணைவோம். ஸ்கை பிரிய மினிஸ்ட்ரி ஊழியர்கள் 7 மணி வரை நடத்துவார்கள். 7 மணி முதல் 10:30 வரை நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி சகோதரன் மகேந்திரன் ஐயா, சகோதரி டாலி அவர்கள் வழி நடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதே வேளையிலே இணைந்து ஜெபங்களுக்காக வழிநடத்த இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணைய போகிற ஊழியர்களையும் மற்றும் ஒவ்வொரு காரியங்களிலும் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வேத பாடத்தோடு இணைகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக, ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாளில் இணைந்து ஊழியங்களை செய்கிற இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாளுக்கான வசனம், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதம் 23:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த அனுபவத்துக்கூடாக தாவீது சென்றான். ஆமேன், தாவீது சென்றான். இந்த எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாக இருந்து வழி நடத்தினார். அதனாலே அவன் உயர்த்தப்பட்டான். ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தவன் அரசனானான். ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அவனுடைய பரம்பரையிலே கர்த்தர் வந்து உதித்தார். ஆமேன். அதற்காக நன்றி செலுத்துவோம். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். மாதத்தின் கடைசி நாளிலும் வந்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. வருகின்ற திங்கட்கிழமை 1 மணித்தியாலும் மாற்றமாக அதனாலே யூரோப் தேசம் பழைய வடி நேரத்துக்கு வரும். இந்திய மண்ணிலும் அதே வழியில் இலங்கை, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இணைகின்றவர்கள் 1 மணித்தியாலும் நீங்கள் பிந்தி இணைய முடியும். அந்த வழியிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகும். 29, தானியேல் 9, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 9வது அதிகாரம். இன்று நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நீங்கள் அவற்றை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு முதல்ல ஜெபங்களுக்கு ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான ஊழியர்கள் நினைவார்கள். அந்த வகையிலே அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்று ஆசிரியம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நாளிலே சௌரி ஏமி பெஸ்பராஜா ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகிறபடியால் இணைய மாட்டார் என்று அறிவித்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்களுக்கு எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். முதலாவது 2வது அழைப்பை கொடுத்திருக்கிறோம். அவர்களும் இணைவார்கள் என விசுவாசிக்கிறோம். திரும்பவும் இணைப்பை கொடுப்போம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கனடாவிலே நேர மாற்றமாக இருப்பதனாலே இப்பொழுதும் இரவு நேரமாகவே இருக்கிறது. மழையுடன் கூடிய நாளாக இருக்கிறது. இப்பொழுதும் காலை 8 மணி, ஆனால் பார்த்தால் 5 மணி போல இருக்கிறது. காலை 5 மணி போல இருக்கிறது. இந்த வேலை கர்த்தர் இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜனட் அவரிடம் அழைத்து அவரிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். மற்றவர்கள் இணையாவிட்டால் நாங்கள் வாக்குத்தத்த தியானத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஜீவ வார்த்தை கூடாக, ஜீவ மன்னா கூடாக கடந்து செல்வோம். அந்த வகையில் கர்த்தர் வழி நடத்துவாராக.
ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, வாக்கு தத்தம் அவற்றை நாங்கள் ஒலிபரப்புவோம், கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமே. இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிரைஸ் சொல்லோட்டமா. ஆமே. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேஸ்டியன்னா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாலிப ஜுவதிகளுக்கான ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் மற்றவர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டு, ஏனென்றால் சங்கீதம் 47:4 தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாய் தந்தருள்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேசம் கர்த்தருடையது, ஜனங்கள் கர்த்தருடையது. ஆனால் எங்களுக்கு அவர் கிருபையாய் கொடுத்த காரியத்தை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் ராஜ்யங்களை சுதந்திரமாக கொடுக்கிறவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அங்கு மத்திய 25:34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக அருமையான அன்பு உள்ளங்களை ராஜ்யத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. என்னாலும் கர்த்தர் எங்களோடும் கூட இருந்து, எங்கள் ஜெபத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. பாஸ்டர் அவர்களை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு இன்றைக்கு வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பாஸ்டர், இயேசுவின் ரத்தத்தினாலே சேர்க்கப்பட்ட வாலிப யுவதிகள் காக்கப்படவும் உயர்த்தப்படவும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்கள் இந்த வாலிப யுவதிகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, வாலிபர்கள் சிறு பிள்ளைகளாக இருந்து வளர்ந்து வருகிறார்கள். ஆவியானவரே, அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த பெற்றோர் மகனை இயேசுவை அறிகிற அறிவில வளர்க்க தவறிவிட்டார்கள். ஆவியானவரே, இதை மன்னிக்கும்படியாக வருங்காலங்களில சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது இயேசுவை அறிகிற அறிவு, அந்த உண்மையான மெய்த்தேவனை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக இன்றைய நாளில இந்த கனடா தேசத்தில ஹலோவீன் டேயாக, பேய்களின் தினமாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த சிறு பிள்ளைகளை இந்த சாக்லேட் கொடுத்து அவர்களை வஞ்சித்து பிசாசு உருவங்களை வைத்து அவர்கள் திரிகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நாளில் இந்த பிசாசின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில கனடா தேசத்தில கட்டப்பட வேண்டுமாறு ஜெபி. ஒவ்வொரு தேசங்களிலும் இந்த ஹலோவீன் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு உம்முடைய ராட்சியம் உம்மை பற்றி உயர்த்துகிற உயர்வு, நீர் உயரவும் இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் இந்த தேசங்களில் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்துவை மறந்து போன தேசங்களாக போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, நீர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மதங்கள் எல்லாம் அழிந்து போகிற காலத்துக்களை நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, விசேடமாக இந்த மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ உங்களுடைய இரத்தத்தினால அவருடைய பாவங்களை நான் கழுவி மீட்டு கொண்டீரே. பொல்லாங்கனை வெல்லுவதற்கான பலத்தை கொடுத்தீரே. ஒரு ஜெபிக்கும் பொழுது அந்த வல்லமையை நாங்கள் பார்க்க உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆவியானவரே, 2 வாலிபர்கள் ஒன்றாக இணைந்து செய்யும் பொழுது அந்த மடங்கு 10,000 மடங்காக, ஒரு வாலிபரும் தனித்தனியாக செய்யும் பொழுது 1000 மடங்கு பலனோடு செய்கிறார். 2 வாலிபர்கள் இணைந்து செய்யும் பொழுது, இப்படியாக செய்யும் பொழுது அந்த வல்லமை ரிபிள் எஃபெக்ட்ஸை கொண்டு வருமே. ஆவியானவரே, அவர்கள் இணைந்து துதி அடிக்க உமக்கு பிரியமான காரியங்களில் வாலிபர்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன்.
அவர்களை தெரிந்து கொண்டு கடைசி நாட்களில் வாலிபர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று எழுதியிருக்கிறேன். சிறப்பு வாலிபர்கள் ஊழியக்காரர்கள் யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றி அவர்களை எடுத்து இந்த ஊழியத்தில் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த சுவிசேஷம் பூமியிலுள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். இந்த முடிவை நோக்கி போகின்ற நாங்கள் உம்மை நோக்கி உங்கள் வாலிபர்களும் வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, பல தேசங்கள்ல கிறிஸ்தவர்களை அந்த இஸ்லாமிக் ராடிக்கல்ஸ் கொலை செய்கிறார்களே. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி அவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு தொண்டு செய்கிறார்களாக அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். இவர்களை நீர்தான் மெய்யான தேவன் என்பதை அவர்கள் ஒவ்வொரு வாலிபர்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அவர்கள் போகிற பாதை பிசாசின் பாதையாக, நரகத்தின் பாதையாக இருப்பதை அந்த வாலிபர்களுக்கு நீர் எடுத்து நீர் அறிவிக்கும்படியாக, ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, பிசாசின் பிடியிலிருந்து நீர் விடுதலை கொடுக்கும்படியாக, இப்படியாக சீரியா, நைஜீரியா போன்ற தேசங்களில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நடக்கிற அந்த இஸ்லாமிய வாலிபர்களின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில் அர்த்தம் பண்ணுவதாக. இப்படிய வசனத்தின்படி அவர்கள் தங்களுடைய தெய்வங்களுக்கு கிறிஸ்தவர்களை கொலை செய்வதன் மூலமாக தங்கள் பிசாசின் தெய்வங்களை அவர்கள் வணங்கி வருகிறார்கள். அந்த பொல்லாங்கானை ஜெயிக்க வைக்க கிறிஸ்தவ ஊழிய வாலிபர்களை எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து அவர்கள் இந்த வாலிப பிராயத்தில சிருஷ்டிகரை நினைக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தானியேலை எழுப்பினீரே. அந்த ராஜா, அந்த மத வழிபாடுள்ள ராஜா சொன்னாரே, தானியேலின் தேவனுக்கு பயப்படும், அவர் மெய்யான தேவன், சதா காலங்களிலும் வாழுகின்ற தேவன் என்று கட்டளையிட்டீரே. அதே போல ஒவ்வொரு வாலிபர்களும் தானியேலை எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நெருப்பு சூழல போட்ட பொழுது நீ கூட இருந்து அந்த வாலிபர்களை காப்பாற்றினே. அதே போல இன்றைய காலத்தில் இருக்கிற உமக்காக நிற்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். யோசேப்பு என்ற வாலிபன் பாவம் செய்யக்கூடாது என்ற உணர்வோடு வாழ்ந்த பொழுது நீர் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தினீரே. அந்த பஞ்ச காலத்துல அந்த வறுமையை ஒழித்தீரே. ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலேயும் நீர் வாலிபர்களும் கூட இருந்து அவர்களை உயர்த்தி ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து, தரிசனங்களை கொடுத்து அவர்களை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, தாவீதை நீர் எடுத்து பயன்படுத்தினீரே. வாலிபனாக இருந்து அவனை உமக்கேற்ற இதயமுள்ளவனாக மாற்றினீரே. அந்த குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த வாலிபனை நீர் ஆடு மேய்த்த வாலிபனை அரசனாக மாற்றினீரே. அதே போல இந்த சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் இந்த கடைசி நாட்களில் உமக்காக எழும்பி பிரகாசிக்க இதோ ஒளி வந்தது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும் வாலிபர்கள் தேவனுடைய ஒளி உதிப்பதாக. ஆவியானவரே, ஒவ்வொரு வாலிபர் மேலும் உம்முடைய ஒளி உதிப்பதாக. அவருடைய கண்கள்ல நீர் விளக்காக இருந்து ஒரு பட்டணமாக, மலை மேலுள்ள பட்டணமாக இந்த ஒவ்வொரு வாலிபர் அந்த தேசங்களில மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இலங்கையில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக, அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த போதைப் பொருள் வஸ்துக்களை பாவிக்கிறதை இயேசுவே நீர் அந்த வாலிபர்களை பண திரும்படியாக பாவித்து பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் அந்த பிடியில இருந்து, பிசாசின் பிடியில இருந்து கர்த்தரே ஆவியானவர் எங்கும் அங்கு விட்டுதலை உண்டு. அப்படியாக இலங்கை ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள இப்படியாக பிடிக்கப்பட்ட வாலிபர்களை, பாவத்தினால பிடிக்கப்பட்ட வாலிபர்களை
அவர்களுக்கு நீ விடுதலையை கொடுப்பீராக. அவருடைய சங்கிலிகளை முறைத்து விடுவீராக. பேதுருவுடைய சங்கிலி முறித்தது போல, பவுலும் சீலாவினுடைய சங்கிலிகளை முறித்தது போல ஒவ்வொரு வாலிபர் சங்கிலிகளை முறித்து விடுவீராக. அவர்களை உயர்த்துவீராக. உம்முடைய நீர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிய கிருபை செய்வீராக. சவுல் என்ற வாலிபனை பவுலாக மாற்றி ஒரு பெரிய எழுப்புதலை காண செய்திரு. இப்படியாக இந்த கடைசி காலத்துல வாழுகிற உண்மை அறிகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உயர்த்தி இந்த ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒரு எழுப்புதலை காண இந்த இப்படியான பாவ இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற காரியங்களில வாலிபர்களை எழுப்பி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதையும் அவர்தான் மெய்யான தேவன் என்பதையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களும் அந்த மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு ஜபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தில் உள்ள வாலிபர்களுக்கு ஒவ்வொருவரும் முட்டைப்படுவீராக. அவர்களை உண்மை அறிகிற அறிவை கொடுத்து அபிஷேகத்தின் அளவை கொடுத்து பொல்லாங்கானை வெல்லுகிற பெலத்தை கொடுப்பீராக. ஜெனட் சிஸ்டருடைய 2 வாலிப பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. உண்மை வாலிப பிராயத்தில அவர்கள் உண்மை நினைத்திருக்கிறார்கள். அவர்களை பாதையில் இந்த கடைசி காலத்துல பயன்படுத்துவீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனுக்கு உமக்கே செலுத்தி இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சிறப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஜெபத்தை கேட்டு பதில் தருவாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபை மக்களையும் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பேற்று நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். God bless you sister. God bless you everybody. ஆமென். என்னுடைய மகன் என்று வந்திருக்கிறார் எங்க வீட்டுக்கு. மகள் வந்து அவர் யூங்காவுக்கு பொறுப்பா இருக்கிறா. எங்கள் சபையிலே வாலிபர்களுக்கு பொறுப்பாயிருந்து அவன் நடத்தி கொண்டிருக்கிறா. கர்த்தர் பெரியாய் பிள்ளைகளையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிற ஒரு நல்ல கிருபிகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலே உங்கள் எல்லாருடைய செபமும் எங்கள் வாழ்க்கையிலே அது பிரயோசனமாய் இருக்கிறது. அவர்கள் ஒவ்வொரு செய்கையிலும் அது அவர்களை உயர்த்துறதாயும் இருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறேன். ஆமென். Amen. Glory to one true God. Amen. டொலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டொலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தில் கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீக்கலாக்கி அவர்கள் மீட்கப்பட வேணும் என்று சொல்லி அவருடைய இருதயங்கள் சிந்தைகளிலே கர்த்தருடைய அந்த வார்த்தை அவர்களை அங்கு டச் பண்ண வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி இயேசு அப்பா. இந்த காலை நேரம் நாங்க வாலிபர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு மனதோடு வந்து நிற்கிறோம் ஐயா அப்பா. நாங்க உங்களோட நாமத்தின் மூலமாக எதை கேட்டாலும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறதா அப்பனே. உங்களுக்கு நன்றி 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 கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவே இந்த வாலிபர்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறதானவரே அப்பா. அவர்கள் நீங்க வாலிபர்களாக முதலே நீங்க தெரிந்து கொண்டு பாத்திரங்கள் ஐயா அப்பா. அவர்களுடைய விடாமைக்கு அவங்களை கூட சித்தத்தின்படி நடத்துங்க. இந்த கடைசி காலத்துல இந்த வாலிபர்கள் இல்ல தற்கொலையிலும் எல்லா விதமான அசுத்தமான ஆவியலும் இயேசுவின் நாமத்துல அப்படிப்பட்ட அந்த ஆவிகள் எந்த நேரம் தற்கொலை செய்வதற்கு ஏவப்பட்டு கொண்டிருக்க அந்த பிசாசின் நாமத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் முறுக்கிற ஆண்டவரே அப்பா. அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன அந்த நாமம் இனிதான நாமம். அந்த நாமத்தின் நிமித்தம் அப்பா இந்த வாலிபரை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. எந்த விதமான பயங்கரமான
பயங்கரமான நிலபரத்துல இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்றும் ஆண்டவரே நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிற அந்த அந்த கிருபைக்கான நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா உன் பக்கத்தில் 10,000 பேரும் உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் ஆண்டவரே அது உன்னை வாய்க்காது என்று கூறினபடி ஆண்டவரே அவர்களோட இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கப்பா. வாலிப நாட்கள்ல உங்களே நினைப்பதற்கு ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அன்பை ஊற்றி உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால அவங்களோட இருதயங்களை கழுவி உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படி ஜெபிக்கிறதையா. அவர்களை உங்களோட வல்லமை நிறைந்த அந்த வல்லமை மட்டுமே அவர்களை தொட முடியும். இரத்தத்தினால அவர்களை மூடி வச்சு அவர்களை கழுவுங்க ஐயா. அப்பா இருதயத்தில் அப்பா உங்களை அவங்க காணக்கூடியதாக உங்களை தரிசிக்க கூடியதாக அவர்களை சுத்திகரித்து உங்களோட நாமத்தை மட்டுமே தொழுந்து கொள்வதற்கு அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்க மட்டும் இல்ல ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் பரிசுத்தமாக வாங்கப்பா. அப்பா அவரோட ரத்தம் எல்லாவற்றிலும் பெரிதான வெளியேற பெற்ற ரத்தமா இருக்கிறபடியா நன்றி ஐயா. நீங்க மனிதரை நினைப்பதற்கு எவ்வளவு அப்பா நாங்க தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை நீங்க தெரிந்து கொண்டீர்கள். இந்த வாலிப நாட்கள் ஆண்டவரே, இந்த வாலிபர் உங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய வல்லமை இருந்த கரத்தின் மூலம் அவர்களை அணை கட்டி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா 2-3 பேர் கூறி இருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க உங்களோட சமூகத்துல அப்பா உங்களோட எதை கேட்டாலும் நீங்க எங்கள் மத்தியில் வந்து இருக்கிறீங்க. நாங்க கேட்கறதுக்கு அதிகமாக நாங்க எதை கேட்டாலும் கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. இந்த வெளியேற பெற்ற இந்த ஆத்துமாக்களை நீங்க அழியாத வண்ணமாக இந்த வாலிப நாட்கள்ல அப்பா உங்களுக்கென்று அப்பா ஊழியர் செய்வதற்கு உங்களுக்கென்று அப்பா நீங்க அவர்களை அழைத்து அவர்களை ஒரு கூட்டத்தாரை அழைத்து ஆண்டவரே அவர்களை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா. எங்கட வாலிபர் பிள்ளைகளை எங்கட கரத்துல கொடுத்துக்கிறேன் ஐயா. அப்பா நாங்க ஜெபிக்கும் போது நீங்க எங்களை ஒரு போது கைவிட மாட்டீங்கப்பா. அப்பா நாங்க ஒரு காலம் கூட ராஜ்யத்துல வந்து நிற்கும் பொழுது இந்த பரலோகத்துல வந்து இருக்கும் பொழுது எங்கட பிள்ளைகள் அழிந்து போவதும் கூட சித்தம் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களோட டைம் இருக்குது, உங்களோட நாளுக்கு என்று நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த வாலிபர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து கட்டளையிடுவது ஜெபிக்கிறதன் பிதாவே. உங்கள் ரத்தம் மட்டுமே அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அதுபடியா நன்றி செலுத்துறேன். நன்றி. எந்த விதமான பயங்கரமான நிலப்பரத்துல இருந்தாலும் நீங்க அவர்களை விலகி காத்து அப்பா அந்த தற்கொலையின் ஆவியை இயேசுவின் நாமத்தின் மேல அத்தட்டுகிறேன் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. அவங்களை புதிதான ஆத்மாக்களாக புதிதான வாலிபர்களாக மாற்றி உங்களுக்குரியவர்களாக நீங்க புதிதான வாழ்க்கையை கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்கள் பொழுது கொள்வதற்கு உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்க நோக்கத்தின்படி நடத்துங்கப்பா. நன்றி இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி. நேற்றும் இன்றும் மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி. சிஸ்டர் ஜெனட் வாலிபர்களுக்காண்டி வருகிறப்பா அந்த அருமையான மகனை வீட்டை கொண்டு சேர்த்து அவர்களை அப்பா ஒன்றாக உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்துங்க. உங்களோட நோக்கத்தின்படியே அந்த குடும்பத்தை ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கப்பா. மக்கள் யூத்ல வாலிபர்களுக்காண்டி ஆண்டவரே லீடரா இருந்து செய்யும் பொழுது உங்களோட கராம கூட இருக்கட்டும். உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. அந்த வாலிபர்கள் அப்பா இன்னும் அதிகமாக உங்க இடையில் வருவதற்கு உங்களோட வெளியேற பெற்ற ரத்தினால் கழுவி சுத்தரிக்கும்படி ஜெபிக்கிறேன் அப்பா. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா இப்ப செய்யற ஊழியங்கள் ஒன்றிலும் ஆண்டவரை வீண் போகாத வண்ணமாக நீங்க அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வித்த இந்த ஆயுதமும் வாய்க்காத வண்ணமாக அப்பா உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வித்து அவர்களை இந்த புதிய நாளே பெரிதாக ஆசீர்வதித்து எல்லா ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர். God bless you. ஆமென் ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்க இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தேவனுடைய ஆலோசனையை அசட்ட பண்ணுற ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் விரோதங்களை தேவனிடத்தில் இருந்து பெறாதபடி
அவர்கள் மாற்றப்பட, அவர்கள் ரட்சிக்கப்பட, இந்த வாலிப உலகம் மாற்றப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரை ஜெப வேலைக்காக உமக்கு நன்றிகள் இருக்கிறோம். கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கர்த்தர் நீர் ஆண்டவரை பெரிய காரியங்களை எங்கள் வாழ்வில் செய்கிறபடியா கர்த்தர் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறப்பா. அப்பா நீர் ஆண்டவரே சகல ஜனங்களுக்கும் நீர் நன்மை செய்கிற தேவனாயிருந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். அப்ப அந்த வேளையிலும் கர்த்தாவே இலங்கை தேசத்தின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் காத்து ஆண்டவரை வழி நடத்துகிற அதே தயவுக்கு உமக்கு கொடான கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரை சுற்றி பெறுகிறதான அந்த நாட்டிலே தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமும் கிரமமாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே வாலிப பிள்ளைகளின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் இருக்கிறோம். கோலாய்களை நேராக்கி ஆண்டவரை மேடு பள்ளங்களை எல்லாம் சமமாக்குகிற தேவன் இந்த வேளையில் ஆண்டவரை கரடமுடான பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்ததாமே நீர் சந்திக்கும்படியாய் சிதைக்கிறோம் கர்த்தாவே. அப்பா வழியில் உன்னை காக்குவதற்கும் அப்பா அவர்களை ஆயத்தம் பண்ணின ஆண்டவரை ஸ்தலத்திலே ஆண்டவரை கிராமமாய் செம்மையாய் சென்று சேரத்தக்கதா என் தேவன் அவர்களுக்கு வழியாய் இருந்து துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று ஆண்டவரை அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வாழ்க்கையிலே அவர்கள் ஆண்டவரை வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிப்பிக்கிறோம். அப்பா நம்முடைய தயவு ஆண்டவரை அந்த பிள்ளைகள் இருக்கட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேக பாடுகள் வேதனைகள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அப்பா காரியங்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. அப்பா இதோ ஆண்டவரே இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவனுடைய கோபாக்கனைகள் மேல் விழாதபடிக்கு கோபத்தினால் ஆண்டவரே அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களுக்கு நீர் துணையாயிரும். அப்பா உம்முடைய வேத வசனங்களையும் ஆண்டவரே உம்மை பற்றுகிற விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலும் திடமனதாயிருந்த ஆண்டவரே உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளால் அவர்களை காத்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு தன்னை ஒப்புவிக்கிற அப்பா இதோ ஆண்டவரை அவர்களை இழுக்கக்கூடிய ஆண்டவரை அப்படியாய் சிற்றின்ற காரியங்கள் இந்த உலகத்திலேயே பெருகி கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் ஆண்டவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை பரிசுத்தமாக வாழக்கூடாதபடிக்கு ஆண்டவரை அநேக காரியங்கள் புதிய காரியங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவரை எழுதி கொண்டிருக்கிறபடியா அவைகளிலே கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா இவர்களை ஆண்டவரே அதிலே நோய்ந்து போகாதபடிக்கு இருவையில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தின்படி அவர்கள் மனதை ஆண்டவரை சுத்தப்படுத்தி அவர்களை ஆண்டவரை உண்மை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளால் அவளை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா உமக்கு முன்பாக ஆண்டவரே முழங்கால் யாவும் ஆண்டவரே எனக்கு முன்பாக முழங்கும் நாவுகள் யாவும் என்னை முன்னிட்டு ஆணை என்று நான் சொல்லியிருக்கிற உங்களுடைய வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா கர்த்தர் தாமே ஆண்டவரே உங்களுடைய சமூகம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரை முன்னிட்டு வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கும். எல்லா நாவுகளும் அறிக்கையிடத்தக்கதாக ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இவர்கள் ஆண்டவரை பரிசுத்த சந்ததியாய் உருவாக கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாம் ஆண்டவரே இவர்களுக்கு வர பொல்லாப்புகளும் இவருக்கு வர எல்லாத்தையும் இவளை காத்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே அப்பா நல்ல ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்கிற பெரிய ஐசியவான்களுக்கும் ஆண்டவரே சுத்தமாக இருக்கிறவர்களுக்காக ஒன்று வாழவில்லை ஆண்டவரே. பாவத்திலும் ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறவர்களை தூக்கி எடுக்க வந்த தேவன் அப்படியா இவனுடைய பரிசுத்த ரத்தத்தின் மூலமா இந்த பிள்ளைகள் எல்லாம் கழுவி ஆண்டவரே உமக்கேற்ற பிள்ளைகளா இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு அறியாததும் புரியாததையும் ஆண்டவரை தெரிவித்து கர்த்தர் இவர்களுக்கு நீரே ஆண்டவரே நல்ல தகப்பனாக இருந்து வழிகாட்டி இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும். அப்போது மட்டுமல்ல ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரை
பரிசுத்த ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக்குகளை நீங்க ஆண்டவரை உருவாக்கும். கத்திரபியாய் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறங்க தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் சந்திங்கப்பா. அவர்களின் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவருடைய அப்பா பலனா இருந்து, வழியா இருந்து, திடமனதா இருந்து அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. அந்த பிள்ளைகளும் ஆண்டவரை உம்மால் உயர்ந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை அருமையான ஆண்டவரை ஜெப வேலையை ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா நடத்தி கொண்டு அதை கிரமமாக நல்ல விதமாக நடத்தி கொண்டு வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிற லெசிலி சகோதரனும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவனை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல பலனையும் நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தை தாங்கப்பா. ஆண்டவரே அந்த வாழ்கிறதான இடத்துல மக்களை நீங்க உயர்த்துங்கப்பா. கர்த்தர் நீர் ஆண்டவரை நினைத்த காரியத்தை அவர்கள் மத்தியில நீங்க செய்யுங்கப்பா. அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரபியால் செய்யப்போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேலையில ஆண்டவரே இந்த ஜெப வேலை தொகுத்து வருகிறதான மகளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க. அவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்கள் அறிந்து ஆண்டவரை அவளுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தரபியால் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவத்தை ஆண்டவரை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற விலையேற்பற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த நாட்களிலே பசியாயும் தாகமாயும் அங்கு ஆத்துமா தொய்ந்து அலைந்து திரிகிற அங்கு கட்டுண்டு கிடக்கிற ஒவ்வொரு வாலிப யுவதிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுக்குள்ளே ஒரு விடுதலையை ஆண்டவர் அனுப்பி அவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். நாள் முழுவதுமாய் உமது வல்லமையான கரத்திலே எங்களை ஜெபிக்கிறோம். இதுவரை எல்லா நன்மைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் தகப்பனே. நீர் கொடுத்த பாஸ் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். நீர் ஆண்டவர் மறவாதவராய் இருக்கிறீர் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன், செய்யக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தேவன் நீர். எங்களையா எப்போதும் கரங்களிலே வரைந்திருக்கிறவரே உமக்கு சோத்திரப்பா. எங்களுடைய மதில்கள் எல்லாமே உமக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமா இருக்கிறபடினாலே கர்த்தர் நீர் தாமே எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து வருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போது கூட நாங்கள் ஒரு மனதோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். விசேஷமா எல்லா தேசங்களில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்கும் இலங்கையில இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவரே, வாலிபர்களின் மேல உமது ஆசீர்வாத கரம் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வேத வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய பலகணியில் உம்முடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் எழுதும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் வாழ்க்கை உமக்கு பிரியமாக இருக்கட்டும், பரிசுத்தமாக இருக்கட்டும். அநேக வாலிப பிள்ளைகள் இந்த நாளிலே கஷ்டத்தின் மத்தியிலே பசியும் பட்டினியுமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவராகிய தேவன் நீர் உதவி செய்யுங்க. அநேக பிள்ளைகளுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலும் தேர்தலுமா இருந்து ஏற்ற நாளிலே வேலைகளை கொடுத்து உயர்த்தி அவர்களுக்கு அப்பா இருக்கிறதான எல்லா கஷ்டங்களிலும் நீர் விலக்கி போட்டு எல்லா நோய்களிலிருந்து அவர்களை குணமாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை வெட்டி இல்லாத நாட்களிலே அவர்கள் வேண்டாத தவறான வழிகளுக்கு தங்களை ஒப்புவித்துக் கொள்ளாதபடிக்கு சத்துரு அவன்களை திசை மாறி போக செய்யாதபடிக்கு பிள்ளைகள் கர்த்தாவே காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே, அவர்கள் வருகிற நாட்களிலே தேசங்களின் தலைவர்களாக போகிறதுக்காக ஆண்டவரே உமக்கு சூத்திரப்பா. நீதியும் நேர்மையும் அவர்களுடைய
அவர்களுடைய இருதயங்களை விதைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக அவர்கள் நீதியும் நேர்மையுமா எழும்பி வருகிற நாட்களிலே தேசங்களில் இருக்கிறதான எல்லா குறைபாடுகளையும் விலக்கி போட்டு எல்லா மக்களின் காரியங்களில் எல்லாம் அவர்கள் பொறுப்பெடுத்து வழிநடத்த அவர்கள் இப்பொழுதிலிருந்து ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமா, வாழ்க்கையின் பாதை உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. எந்தெந்த விதத்திலே அவர்கள் தேவையோடு அப்பா வேதனையோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீங்க பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதனால பெற்றோர்களுக்கு அவர்கள் மூலியமா சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. இவர்களை பார்க்கிறதான பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக வாலிபர்களின் மூலமாக பெற்றோர்கள் நொந்து போயிருக்கிறாங்க. அது போன்று இருக்கிற எல்லா பிள்ளைகளின் காரியங்களிலும் நீங்க பொறுப்பெடுத்து அவர்கள் பெற்றோர்களை கனப்படுத்துற பிள்ளைகளா இருந்து அவர்களை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கனப்படுத்தி அவர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க முதலாவது வசனங்களுக்கு அவர்கள் கீழ்ப்படிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக தேவன் எல்லா ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களும் கர்த்தாவை இன்னும் அதிகமா இந்த ஊழிய பாதையிலே நடத்துவீராக தகப்பனே. கூட இணைந்து செய்கிற ஒரு ஊழியக்காரரை அவருடைய குடும்பங்களையும் தேவரீர் நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இதுவரை ஜெபித்த யாவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒருத்தரையும் தேவன் நீங்க அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாங்க பாவா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் வாண்டிவாஜுவதிகள் இந்த நாட்களிலே மனம் திரும்பக்கூடிய ஒரு நல்ல கிருபை அவர்களுக்கு ஊற்றப்பட வேணும் என்று சொல்லி இந்த பூத வஸ்திலே முடங்கி கிடக்காதபடி இன்னமாய் அவர்கள் என்னென்னத்தை செய்கிறார்களோ அங்கு ஞானம் இல்லாமல் செய்கிற காரியங்களிலே வரும்படியாய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. தந்தையப்பா, வாலிப பிள்ளைகளை அப்பா உங்களோட கரத்தில் ஒப்பு கொட்டுகிறேன் அப்பா. தந்தையப்பா, தகப்பனே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகலே அப்பா. தந்தையப்பா, ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அப்பா நீங்கள் பதில் தந்து கொண்டே இருக்கிறீங்களப்பா. அதற்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே அப்பா. என் தேவாதி தேவனே நன்றி அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்க அப்பா. பிதாவே அப்பா, இந்த போதைக்கு அடிமையாக அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, 2,03,980 மாணவர்கள் அப்பா, படிக்கிற பிள்ளைகள் அப்பா போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. ஆண்டவரே, இந்த மாணவர்கள் அப்பா, இவ்வளவு மாணவர்கள் மேலும் அப்பா நீங்கள் தகப்பனே ரட்சிப்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. தந்தையப்பா, இந்த மாணவர்கள் மீது அப்பா உங்கள் வார்த்தை அனுப்பியப்பா அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே, மாணவர்கள் அப்பா பிதாவே, இவர்கள் இளைய சமுதாயங்கள் அழிந்து போகக்கூடாதப்பா. தந்தையே, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பணும் இயேசுவின் நாமத்திலே அப்பா. பிதாவே, அப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறிடும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா அப்பா, தகப்பனே, வாலிபன் எதனால் சுத்தமாவன்? என் தந்தையின் வார்த்தையினால் சுத்தமாவன் அப்பா. தந்தையே, வார்த்தை அனுப்பி அப்பா பிதாவே அப்பா ஒவ்வொரு இந்த போதை அடிமையா கொண்டு வர சத்துருவானப்பா மாணவர்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்திலே அப்பா. போதைக்கு அடிமையாக கொண்டு வந்து ஒவ்வொரு வாலிபர்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார் சத்துருவன் பிசாசானவன் இயேசுவின் நாமத்தினால தேசங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. பிதாவே அப்பா,
தகப்பனே ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் விட்டப்பா வெளியேறட்டும் அப்பா. இளைய சமுதாயங்கள்ல கை வைக்காத படிக்கு அப்பா தகப்பனே நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா. ஆண்டவரேப்பா இவ்வளவு மாணவ படிக்காமலப்பா போதைக்கு அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையே எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற போற கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தகப்பனே அப்பா அப்பா இவர்கள் சத்தியத்தை அறியணும் அப்பா. சத்தியம் அவர்களை விடுதலையாக்க இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையே இவர்களுக்கு போனப்பா இந்த போன் ஒன்றினால் தானப்பா இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாருமே இப்படியான நிலைமைக்கு மாறி இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. தந்தையப்பா அந்த போன் வந்து அப்பா 18-16 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அப்பா ஒரு சட்டம் வரப்போகிறதாக சொல்லுறார்கள் அப்பா. அது நிஜமாக வர வேணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காத படிக்கப்பா ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் அப்பா பிள்ளைகளை அப்பா கண்ணுக்குள்ளாக வைத்து அவர்களை கண்ணோக்கமாக பிள்ளைகள் மீது ஒரு கண்ணை வைத்து பார்க்கத்தக்கதாக அப்பா நல்ல ஒரு உணர்வு கொட்டுங்கப்பா. தகப்பனே அப்பா பிள்ளைகள் போக்கிலும் கண்ணுக்குள்ளாக வைத்து வழிநடத்த அப்பா கிருபை செய்யுங்கப்பா. தந்தையின் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அவர்களை நடத்த கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வாலிப செல்வங்களையும் என் தந்தையின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அனைவர் மீதும் அப்பா நீங்கள் ரட்சிப்பின் ஆவியையும் அன்பான ஆவியையும் ஊற்றியப்பா. அப்பா இந்த போதையில இருக்கிற அட்டிமெத்தனத்துல இருக்கிற அவ்வளவு செல்வங்களை அப்பா நீங்கள் விடுதலை ஆக்கியப்பா. தேசத்தை கட்டி எழுப்புற மாணவர்களாக மாறணும் அப்பா. அப்பா அவன் பைபிள் வார்த்தைகளை சுமந்து செல்லட்டும் அப்பா. அவர்கள் அப்பா உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அனைத்தையும் என் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தகப்பனே வானொலியும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இரு சிஸ்டரையும் அப்பாவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எபிக்க வந்த சிஸ்டர்கள் அப்பா எபிக்க வந்த ஒவ்வொரு திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் காத்து கொள்ளுங்கப்பா. வழிநடத்துங்க ஆண்டவரே அப்பா. தகப்பனே எல்லா வழிகளிலும் கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும் என் தந்தையின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன். ஆமேன் ஆமேன். உங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன் 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 ஆமேன். கலாசிடன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் ஒடுக்கத்திலும் இடுக்கத்திலும் அங்கு கட்டுண்டு இருக்கிற மக்களுக்கு வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இவர்களுடைய பிடிவாத காரியங்கள் இப்படித்தான் செய்ய வேணும் என்ற அந்த ஆணவங்கள் இவைகள் எல்லாம் இவர்களை விட்டு வெளியேறக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்ய வேணும். இந்த இச்சையான வழியில இழுப்புண்டு போற தன்மைகள் இதுகளில் இருந்து இவர்கள் விடுதலையாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் இறக்க நிறைந்த அருமை இரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவரே உடைய பாதத்திலே உலகத்திலே உள்ள 5 கண்டங்களிலும் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறதை என் தேவாதி தேவனே நீர் காண்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இந்த இருள் சூழ்ந்த இந்த லோகத்திலே அப்பா ஆண்டவரே நீர் தந்த பிள்ளைகளுக்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே இந்த பொல்லாத உலகத்திலே வளர்ந்து கொண்டு வருகிற இந்த பிள்ளைகளப்பா, வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே கத்தாவே, எந்த விதத்திலே பிசாசானவன் இருளான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகலாம் என்று சொல்லி இவர்களுடைய இருதயத்தை இருளாக்கி கடினமாக்கி பிடிவாதத்தை கொடுத்து கதைக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற இருதயங்கள், சிந்தனைகள், நாவுகள் ஆண்டவரே வெளிப்படையாக பெற்றோரிடம், சிநேகிதரிடம், பெரியவர்களிடம், ஆசிரியர்மாரிடம் சொல்ல முடியாத ஆண்டவரே கட்டுகளை அறைக்குள்ள இருந்து ஆண்டவரே கத்தாவே குமுறி வெட்டிக்கிற இந்த காரியங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு ஆவி ஆத்துமா சரீரத்தை விட்டு அழிந்து தேவனே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நீர் கொடுக்க வல்லவர். ஏனென்றால் பிசாசின் பிடியிலிருந்து, மாமிச பிடியிலிருந்து, இருளின் பிடியில் இருந்து பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்காக கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் காண்பதற்கு முன்பதாகவே நீர் காண்கிற தெய்வம் ஆண்டவரே ராஜா.
உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், உம்முடைய அன்பு கூட இருக்கட்டும், உம்முடைய சமாதானம் கூட இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகளை தேவ ஆவியினாலே நிரப்புங்கப்பா. அன்பும் பலனும் தெளிந்த புத்தியினாலும் நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, நீதிமொழிகளிலே சொல்லப்பட்ட அந்த நிதானம் என்னும் அந்த ஆண்டவரே எண்ணத்தை நீர் ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் செய்ய வல்லவர், நடத்த வல்லவர், வெளிப்படுத்த வல்லவர், வழி நடத்த வல்லவர், வெளிச்சத்துக்கு கொண்டு வர வல்லவர். இவர்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, இருதயங்களை ஒட்டுக்குகிறதான சங்காரங்கள் யாவும் அழிந்து போவதாக ஏசப்பா. பிள்ளைகள் நிதானமாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்பிலும் பலனிலும் தெளிந்த புத்தியிலும் ஆண்டவரை ஊகித்து நடத்தி தேவ ஞானத்தினால் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு பிள்ளைகள் ஆண்டவரே வெளிச்சத்திலே ஒரு விடுதலையான பிள்ளைகளாக, ஒரு சந்தோஷமான பிள்ளைகளாக கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. தேவனே, நீர் செய்ய வல்லவரப்பா. கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக அருள் செய்கிற தெய்வம். ஏனென்றால் நீர் தந்த கற்பத்தின் கனிகள் அப்பா நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஐயா பெற்றோர்கள். தகப்பனே, இந்த வேளையிலே பிள்ளைகள் ஒவ்வொருவரே நீர் கத்தாவே பொல்லாத மாமிச இச்சைகளில் இருந்து விடுதலையாக்குங்கப்பா. தத்தளிக்கிற பிள்ளைகளை பார்க்கிறீங்க ராஜா. தகப்பனே, சிறைச்சாலையிலே வாடுகிற பிள்ளைகளை பார்க்கிறீங்களப்பா. ட்ரக்ஸுக்கு அடிமையா போகிற பிள்ளைகளை பார்க்கிறீங்களப்பா. அவைகளை உருவாக்குகிற சாத்தானுடைய சகல கிரியைகளும், மாமிச கிரியைகளும், இச்சையான கிரியைகளும், இந்த வேண்டாத விளையாட்டு காரியங்கள் ஆண்டவரே, இந்த விளையாட்டினாலே கூட ஆண்டவரே அப்பா அதுக்குள்ளே மூழ்கி மறிக்கிறார்கள் அப்பா. எத்தனை விதத்திலே ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே அழிக்கலாம் என்று நினைக்கிற ஆண்டவரே சத்ருவின் பிடியிலிருந்து தூக்கி விடுகிற ராஜாதி ராஜாவாக நீங்க இருக்கிறீங்களப்பா. இயேசுவே, நீர் தூக்கி விடுகிற ராஜன் ஆண்டவரே, யாக்கோபின் ராஜா அப்பா. நீங்க உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய தயவு சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இஸ்ரவேலின் ஜனங்களே, நீங்கள் ஆண்டவரே அப்பா துக்கித்து நடவாதபடி ஆண்டவரே சுவித்து நடந்து ராஜா ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நின்று ஆண்டவரே அப்பா சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற எங்கள் தேவாதி தேவனுடைய கரம் இந்த பிள்ளைகள் மேலே கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்ய வல்லவர் அப்பா, நடத்த வல்லவர், ஏந்த வல்லவர், தாங்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர் அப்பா. அப்படியான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து பரம்பர பாவ சாபங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை அணுகாதபடி ஆண்டவர் நாமே முன்னின்று உம்முடைய சேனைகள் கூட நின்று யுத்தம் பண்ணுகிறங்கள் தேவாதி தேவன், இஸ்ரவேலின் தேவன் அப்பா. ஆண்டவரை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு வந்து பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறதான இருளின் வாழ்க்கைகள், இச்சையான வாழ்க்கைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே கேட்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு வந்து ராஜா நீர் யுத்தம் பண்ணி பிள்ளைகளை உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய மைமையினாலும் மூடி பாதுகாத்து ஆண்டவரே உம்முடைய தேவ தூதர்கள் சேனைகள் பணிவிடை ஆவிகள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே முன்னின்று யுத்தம் பண்ணி பிள்ளைகளை விடுதலை ஆக்கி உம்முடைய ஆண்டவரே அன்பின் கரத்திலே பிள்ளைகளை ஏந்தி கொள்ள ஆண்டவரே நீர் தூக்கி விடுகிற ராஜாதி ராஜாவா இருக்கிறீரப்பா. யாக்கோவின் ராஜாவே, யாக்கோவை ஆண்டவரே தத்தளித்த வேளையிலே ஆண்டவரே அந்த பயமும் திகிலும் சூழ்ந்த வேளையிலே நீர் தூதனாய் வந்து அவரை ஆண்டவரே எல்லா சத்துருக்களுக்கும் மாமனாருக்கும் தமையனுக்கும் ஆண்டவரை விடுவித்த பாதுகாத்த தெய்வமே, இந்த மனுஷ ஆவிகளுக்கும் பிள்ளைகளை விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிசாசினுடைய பிடியில் இருந்து ஆண்டவரே, பிசாசின் ஆண்டவரே தந்திரங்களில் இருந்து ஆண்டவரே இருளுக்குள்ளே கொண்டு போய் மரண ஆவிக்குள்ளே ஆண்டவரே அப்பா பாதாளத்துக்குள்ளே போய் விடாதபடி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே அளவில்லாமல் உம்முடைய வெளிச்சத்தை கண்டு ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கும் ஒரு உதவியுள்ள பிள்ளைகளாக நிறுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்று பெற்றோரையாகிய நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனமா இருந்தாலும் ஆண்டவரே நீர் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறீரப்பா. யுத்தத்துல நிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம், அவர்களையும் பாதுகாத்து வழி நடத்தி காக்கும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
முடிப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஐயா, ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் உருவாக்கி கர்த்தாவே, ஆண்டவரே, அதிலே தேவ ஜனங்களையும் ஆண்டவரே, ஜனங்களை எல்லாரையும் ஆண்டவரை உருவாக்கி தந்தவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுக்கு தேவையான அனைத்தையும் சிருஷ்டித்தவரே, அப்பா மக்கு ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. இந்த 5 கண்டத்தில் வாழும் மக்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே, இந்த வாலிப ஜோதிகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி நிற்கிறோம் ஐயா. அவர்களுடைய பாவதோச அக்கிரமங்கள் எதுவாய் இருந்தாலும் ஒரு கண நீர் மன்னித்து கழுவி சுத்திகரியும் ஐயா. உங்களுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவி, ஆத்துமா, சரீரங்கள், இருதயங்கள், நினைவுகள், பெண்கள், ஆண்கள் ஆண்டவரே, அவர்களுடைய பேர் வழி குடும்பங்கள், சந்ததிகள் இயேசுவின் நாமத்துக்குள்ளே, அவருடைய ரத்தத்துக்குள்ளே ஆண்டவரே, அவருடைய வார்த்தை வல்லமைக்குள்ளே எல்லாம் கீழ்பட்டு வர என் தேவனே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீரே வழி நடத்துற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் வீடுகள்ல இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய திருமண காரியங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை உணர்வுகளுக்காய் ஜெபிக்கிறோம். எதிர்காலங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டிலே இருக்கிற வாலிப ஜோதிகளுக்காய் நாங்கள் கெஞ்சுகிறோம். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் உமக்கு நேராய் நீதியாய் கர்த்தாவே, ஆண்டவரே, மகிமை உள்ளதாய் உமக்கு புகலிடம் செலுத்துற பிள்ளைகளாய் கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிலைநிறுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்திரப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். லேசியானா குடும்பத்திலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே, நிர்மலா மரியா வீட்டிலே இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஐரின் வீட்டிலே ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா, தயா சிஸ்டர் வீட்டை, கலாசு வீட்டை இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் நாங்க நினைவு கூறுறோம் கர்த்தாவே. இன்னும் ஜெபிக்க வருகிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை ஐயா நீர் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ரத்தத்தினால் மூடி ஆண்டவரே சத்துருக்கு விலக்கி கர்த்தாவே நீர் ரட்சிக்கும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பொறுப்பேற்று வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர், நீங்கள் படிக்கிற வாலிப பிள்ளைகள் யுவதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாட்களிலே அவர்கள் படிப்பிலே மேன்மை அடைய, அங்கு அந்த படிப்பு ஞானம் அவர்களுக்குள்ள வர, அதிலே நிலைத்து நிக்க, ஸ்திரப்பட நீங்கள் ஜபத்தில வழி நடத்துங்க. ஏனென்றால் இன்றைய நாட்களிலே பெற்றாருடைய கண்ணீர் பெரிதா இருக்கிறது. பிள்ளைகள் கீழ்ப்படியாமேலும் பயபக்தி இல்லாமேலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாறி தேவனுக்கு ஏற்றவர்களாய், அங்கு தேவ கோபம் இந்த வாலிப பிள்ளைகள்ல இறங்காதபடி நாங்கள் பெற்றாராகிய நாங்கள் அவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியே இருக்கிறதாகவே இதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கிருபையின் தேவனே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் கத்தாவே. அப்பா வாலிபர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. குடும்பங்களிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரை கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. வாலிப பிள்ளைகள் கத்தாவே இந்த போனுக்கெல்லாம் அடிமையாகி கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை படிக்கிறதிலே கவனம் செலுத்தாத படிக்க கத்தாவே. அப்பா மீடியாக்கள்ல போய் சேர்ந்து கத்தாவே டிக்டாக் பாக்குறாங்க கத்தாவே. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லி கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதுவெல்லாம் மூழ்கி போய் கிடக்கிற அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் மீட்டு கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே. பிள்ளைகளுக்கு கத்தாவே படிக்க முடியாத படிக்க வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே படிக்க முடியாத படிக்க அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா வசதி இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் வழி வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா
பிள்ளைகள் கத்தாவே உம்முடைய அறிவிலே வளர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கர்த்தாவே அதிகமாக பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லாம இருக்கிறாங்க தகப்பனே. அதை குறித்து கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோரையும் தேவன் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவே தேவன் கற்றுக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசிரியருக்கா இருக்கட்டும், பெற்றோருக்கா, பெரியவர்களுக்கு கத்தாவே நல்ல ஒரு கீழ்ப்படி பிள்ளைகளா இருக்க தேவன் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் கத்தாவே சந்ததிகள் ஆண்டவரை அப்பா அவர்கள் அழிந்து போகாத படிக்கு தேவன் அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கல்வித்துறைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளுக்கு தேவையான கர்த்தாவே அப்பா ஸ்காலர்ஷிப் எல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்ய தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அநேக பிள்ளைகள் படிக்க முடிஞ்சிருந்தும் கர்த்தாவே அப்பா அவங்களுக்கு எல்லாம் சீட் கிடைக்காத படிக்க அநேக பிள்ளைகள் வெளியில நிற்கிறாங்க தகப்பனே. அப்பா படிக்கிறதுக்கு வசதி இல்லாத படிக்க கர்த்தாவே, பணம் கட்ட முடியாத படிக்க அநேக பிள்ளைகள் கர்த்தாவே படிப்பை நிறுத்தி விட்டு வேலைக்கு போறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமையா. அப்பா அப்படியான பிள்ளைகளுக்கு அரசாங்கங்கள் உதவி செய்ய தேவன் அரசாங்கங்கள் கர்த்தாவே கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய இருதயங்கள்ல எல்லாம் தேவன் நீங்க பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்பா மலைநாட்டு பிரதேசத்துல இருக்கிற கர்த்தாவே பாடசாலைகளை கூட பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா கூட அநேக பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாம இருக்கிறாங்க தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வசதி வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தாவே வாலிப பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா அலுவலகத்திலும் கர்த்தாவே பின்தங்கி இருக்கிறாங்க தகப்பனை. எந்த ஒரு காரியம் கொடுத்தாலும் கர்த்தாவே என்னால் முடியாதுன்னு சொல்லி போறாங்க. அப்படியெல்லாம் இல்லாத படிக்க கர்த்தாவே ஊழியங்களிலே கர்த்தாவே அந்த பிள்ளைகள் சரியாக நடந்து கொள்ள தேவன் உதவி செய்ய அதிகமாக மக்கண்டு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய தகப்பனை. ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே ஒரு மிஷனரி ஒரு கர்த்தாவே சுவிசேஷ ஊழியர்கள் கர்த்தாவே போதவரையும் எழும்பத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா அவங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அப்ப அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. பிள்ளைகளை உண்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனை. வார்த்தையின்படி நடக்க உதவி செய்ய தகப்பனை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே படிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஞானத்தையும் கொடுங்க தகப்பனை. அவங்களுடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பனை. ஸ்தோத்திரம். எத்தனையோ பெற்றோர் கவலையோடு இருக்கிறாங்க தகப்பனை. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் தேவன் நீங்க துடைத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. வாலிப பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே அநேக பாரங்களோடு இருக்கிறாங்க தகப்பனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா இப்ப இருக்கிற இந்த பிள்ளைகள் அதிகமாக பெற்றோர் ஏமாற்றுகிறாங்க தகப்பனை. அப்படி இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா அந்த பெற்றோர் கஷ்டப்பட்டு உழைத்து கர்த்தாவே கட்டுகிற அந்த பணத்துக்கு ஏற்ற படிப்பை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பணத்தை வாங்கி செய்யாத படிக்க கர்த்தாவே அப்பா பிள்ளைகள் நடந்து கொள்ள பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதைக்கு அடிமைப்படுத்துற படிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கர்த்தாவே பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லாத படிக்க கர்த்தாவே பெற்றோர் அதிகமாக ஏமாற்றுறாங்க தகப்பனை. அப்படி இல்லாத படிக்க கர்த்தாவே அந்த பிள்ளைகள் கர்த்தாவே நேர்மையாய் நடக்க தேவன் உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க. அதை கற்றுக்கொண்டால் மாத்திரம் அந்த பிள்ளைகள் நல்ல வழியிலே வளர முடியும் ஆண்டவரை. படிக்க முடியும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல
ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா தேசமெங்கிலும் இருக்கிற எல்லா வாலிப யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். அப்பா வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய்விடாத படிக்க ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் உடைய செட்டையின் மறைவிலே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பன். உங்களுடைய சங்கமம் இணைப்பையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஊழியர் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பன். ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. ஜெபித்த பிள்ளைகளை இனி வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கூட தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவர். தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. நாங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் எஜமானின் கண்கள்ல கிருபை கிடைக்க செய்வாராக. ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களை பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் எங்கள் வாலிப யுவதிகளுக்காக நாங்கள் இன்றைய நாளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாலிப யுவதிகள் மத்தியிலே மாமிசமான யாவன் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்லப்பட்ட விதமாய் அநேக வாலிபர்களுக்குள்ளே அநேக சாட்சிகள் இந்த நாட்களில் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசனும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரே, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாயிருக்கிறவரே, ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாமாயிருக்கிறவரே, இந்த காலை வேளையிலும் உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத கிருபைகள், எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியங்களை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. இந்த விலையேறப்பட்ட உங்களுடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட இந்த மனவாட்டியாருடைய திருச்சபையில ஆண்டவரே இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய அர்ப்பணிப்பும், என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய பரிசுத்த தியாக பலியும் கல்வாரி சிலுவையில தம்மை தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது எங்களுக்கு கிடைத்த கிருபைகள், இரக்கங்கள், மன்னிப்புகள், ஆண்டவரே நித்திய ஜீவன், உறவுகள், வரங்கள் எத்தனை எத்தனை அதிகமாயிருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் இவர்களெல்லாம் பெற்றுக்கொண்ட எங்களுடைய வாலிப பிள்ளைகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாக்கியத்தை சுலாக்கியத்தை இழந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அந்த பிள்ளைகளோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் விழுந்த உம்முடைய தேவ வசனம் ஆண்டவரே அவர்களுக்குள்ளே நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல மாறட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை தாங்கள் இழந்து போகாதபடிக்கு தங்களுடைய வாலிப வயசுகள், வாலிப பலன்கள், வாலிப கட்டாவிய அறிவுகள் அவைகளை கொண்டு மீண்டும் பாராட்டாதபடிக்கு நீர் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அவர்கள் தங்களை தாழ்த்த உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தை காத்துக் கொள்கிறதுனால் தானே என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படியும் கர்த்தாவே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல ஆண்டவரே உம்முடைய வசனம் கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் தோற்றங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க உம்முடைய ஆவியை என் சந்ததியின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் என் சந்தானத்தின் மேலும் உம்முடைய வருகை வரும் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளைகளும் உம்மை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைகளும் கர்த்தருடைய அந்நிய நுகங்களுக்குள்ளே பிணைக்கப்படாதபடிக்கு அந்நிய தேவர்களுக்கு தங்கள் தலைகளை நீட்டாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வதாக செபிக்கிறேன் ஐயா.
இருதயத்திலும் கர்த்தாவே தேவனுடைய ஆவியானவர் நிறைவா இருந்து ஆண்டவரே தேவனுக்குரிய பயபக்திகளை கொடுக்க முடியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்கள் தேவன் ஒருவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவே பாவத்துக்கு விலக்கி காக்கிற இருதயத்தை கொடுப்பீராக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட நாங்கள் என்ற உணர்வோடு கூட ஆண்டவரே எல்லாத்தையும் செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற கூட தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய சகலம் தேவனுக்கு முன்பாக வெளியிறங்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக பயபக்தியோடு காணப்படுகிற வாலிப சந்ததிகளாய் எழும்பட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தாவே இருக்கிறதான தேவ வசனங்கள் அவர்கள் மத்தியில் ஆண்டவரை பிரகாசிக்கட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தங்களை ஆண்டவரை அழிந்து போகிற வாலிப பிள்ளைகளை பார்க்கிற பொழுது தாங்கள் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று சொல்லுகிற உணர்வு உண்டாகட்டும் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்னீங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்த எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களுக்கு சாட்சிகளாய் இருப்போம் என்று சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி ஐயா இந்த பிள்ளைகள் சாட்சிகளாய் இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. காண்கிற நண்பர்களுக்கு, விழுந்து போகிற நண்பர்களுக்கு கர்த்தாவை உண்மை குறித்து சொல்லுகிற பிள்ளைகளாக, தூக்கி விடுகிறவர்களாக தேவ சமூகத்தில் அவர்களை கொண்டு நிறுத்த இருக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு உணர்வு இந்தியத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தங்களையும் காத்துக்கொண்டு மற்றவர்களையும் காத்துக்கொண்டு இந்த சுவிசேஷ பணியை ஆண்டவரே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய் மாற்றப்படுத்தும் செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தாங்களாகவே எழும்பி வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும் செபம் பண்ணுகிறவர்களாகவும் ஆண்டவரே ஒரு நல்ல பிள்ளைகளாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக ஆண்டவரே சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தேவ பிள்ளைகள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அவர்கள் வீடு செய்கிறவர்களாக இருந்தால் அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் தங்களுக்கு வருகிற ஆண்டவரை செலவழித்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஞானத்தினால் நிரப்புவீராக, கல்வி ஞானத்தினால் நிரப்புவீராக. படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய கிருபை காணப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தகப்பனை வேலை செய்கிறவர்களுக்கும் உங்களுடைய கிருபை காணப்படட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. நிற்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக அவர்கள் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிள்ளைகளை தப்புவிப்பீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. கைகளில் இருக்கிற டிவைஸ்களினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுவிக்கப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. பாவத்தை குறித்து ஒரு உண்டாகட்டும் ஆண்டவரே, டிவைஸ்களை குறித்த வெறுப்பு உண்டாகட்டும். தேவையானதற்கு மாத்திரம் அவர்கள் பயன்படுத்தவும் மிகுதியான காரியங்களை கர்த்தாவே அவைகளை விட்டு விலகி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக, இரக்கம் செய்வீராக. இது ஒரு ரட்சிக்கப்படாத வாலிப பிள்ளைகளுக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. அவர்கள் பார்க்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய குணங்களை கண்டு மனம் திரும்புகிற சூழல்கள் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகளும் தங்களுக்கு ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஞானத்தின்படி தங்களை காத்து கொள்ளட்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. தேவன் ஒருவர் உண்டு என்பதை கர்த்தாவே யாவரும் விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா. தேவனை குறித்து அறியப்படுகிறது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாத அவருடைய நித்திய வல்லமைகள், தேவத்துவங்கள் உண்டாக்கப்பட்டவைகளினாலே தெளிவாக உலகம் உண்டானது முதல் தெளிவாக காணப்படும் என்று சொன்னவரே. இதோ அந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே என்பதை அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இதோ அவர்களும் அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை அழித்துக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே இந்த அடிமைத்தனங்களுக்குள்ளே அவர்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு வீசித்தனங்கள், விபச்சாரங்கள், காம விவகாரங்கள் கர்த்தாவே இந்த பூத பக்தர்களுக்கெல்லாம் அவர்களும் தப்புவித்து காக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. மனுக்குலங்கள் தங்களை அழித்து போடாதபடிக்கு கர்த்தாவே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே உமக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் காண்கிறோம். இதோ அந்த பிள்ளைகளும் தப்புவிக்கப்பட கர்த்தர்
உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்க செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய தேவ பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நேர் வழியாய் நடத்துவீராக. வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி, இதிலே நடவுங்கிற சத்தத்தோடு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே நீர் மனுஷகுமாரனாய் வந்தீங்க ஆண்டவரே. இனி மணவாளனாய் வருகிற பொழுது மணவாட்டியாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் மணவாளனாய் மத்தியவானம் வரும் வரைக்கும் ஆண்டவரே அவர்கள் மணவாட்டிகளாய் ஆயத்தப்படுத்தி தாங்களும் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்ய வேண்டும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென். தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் அக்கா. பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்தத்திலே நிற்கிற வாலிபர்கள், இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கிற வாலிபர்கள் இப்படியாய் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு இறங்க வேண்டும். சுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுக செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க இந்த வாலிப ஜோதிகளுக்காய் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். சித்தத்தின்படி இவர்களுக்கு ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்கிறவனை பாப்பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கே இருவரோ மூவரோ பரிசுத்த நாமத்திலே உண்மனப்பட்ட தேவனை மத்தியிலே நான் மக்கள் தந்து பிள்ளைகளப்பா ஒருமனப்பட்ட நன்றி ராஜாவி. ஒரே இதயத்தோடு, ஒரே சிந்தியோடு, ஒரே மனதோடு, ஒரு பலத்தோடு அப்பா இருக்கும் இடத்துல பாப்பிதாவே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி தேவனே. இந்த வாலிப பிள்ளைகளை பொறுப்புறங்களப்பா பிதாவே. ஒரு வாலிப பிள்ளையா தேவனே பிதாவே, தேவனை சாத்தனுடைய கையிலே போகக்கூடிய தேவனை நீங்கள் செய்யுங்க ஆவியானவரே. கடைசி நாட்களிலே வாலிப ஊற்றி அன்று தேவனப்பா நீங்கள் தேவனே உம்முடைய ஒவ்வொரு பிதாவே பட்சம் இல்லாத தேவனே ஒவ்வொரு இந்த பூமியில் ஒவ்வொரு உம்முடைய பரிசுத்த அக்னி நன்றி. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு ஒரு புதிய சிருஷ்டிங்க, புதிய ஆவியா கொடுங்கப்பா இயேசு ராஜாவே. தேவனை நீங்க அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா பிதாவே. நன்றி. மன செய்யுங்கப்பா பிதாவே. ஒரு ஆட்டை தேடி நீங்கள் தேடியப்பா இந்த மக்களுக்கு சத்தியம் சொன்னீங்க ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் சொன்னீங்களே ராஜாவே. அதுக்கு கீழ்ப்படிந்த இந்த வாழ்வை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவு சத்தியம் தேவனை கிருபை செய்யுங்க ஆவியானவரே. தேவனே இந்த யுத்தத்தில் ஈடுபட்டு என் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே சத்துடைய சகல நன்றி ராஜாவே. இந்த பிள்ளைகளுக்காக பாபிதாவே உம்முடைய தேவனே அப்பா அவன் பிள்ளைகளுக்கு என் தேவனே ராஜாவே என் தேவனே. ஓ நன்றி அப்பா. உம்முடைய விசேஷமா யூத கிறிஸ்டியன் விசுவாசம் கூட்டங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி சோசமையா. நீங்க சொன்னீங்க அன்பு செய்யுங்க பாபிதா. சத்ருவா பாபிதா. தேவனே உங்களை சத்ருவா
செய்யுங்க செய்யுங்களப்பா. மதங்களுக்கு பின்னாடி சேனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் நிர்மூலம் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா, நன்றி பரிசுத்த நன்றி ஜோசபாத்துக்கோடு சேர்ந்து தேவனே அவர்கள் ஒருமைப்படி பிதாவே தேவனே யுத்தம் செய்து ஐயா இயேசு ராஜாவே சுத்தாவியானவரே அன்று தேவனை மோசையும் தேவனை ஜபிக்கும் யுத்தம் செய்யும்போது கொண்டு ராஜாவே நன்றி அப்பா பிதாவே. அப்படியான காரியம் இந்த கடைசி நாட்களிலே கடைசி யுத்தங்களிலே நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா பிதாவே. நீங்க செய்ய காரியம் ஒன்றுமே தடைப்படாது. வானத்தை பூமியையும் படைத்த இஸ்ரவேலின் தேவன் யெகோவா தேவனே நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்தாவியான். தேசங்களை அசையுங்கப்பா, முழங்கால் முடங்குவதாக. அந்த கிறிஸ்துடைய ஆவியல் மனுஷற்பத்துடைய ஆவியல் தேசங்களில் திட்டங்கள் எல்லாம் இரகசியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விழுவதாக. எல்லாம் தடையை நீக்கப்படும், தடைகளெல்லாம் தடையை நீக்கப்படும். சொல்லுங்கப்பா, நீங்க யுத்தம் செய்யுங்கப்பா சேருங்கப்பாவே. அப்பா நன்றி சுத்தாவியானவர். ஒவ்வொரு வாலிப இந்த பிள்ளைக்கு சத்தியவார்த்தை அறிவிக்கப்பட்டது. அந்த பேரை தொடர்ந்துட்டார்கள் ஐயா. எப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது அவனை அதுபோல் தான் அப்பா பிதாவே இந்த பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட்டது இயேசு ராஜாவே. இந்தவனே இந்த நோபல் விசேஷமாய் 30 வருஷமாக இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சுவிசேஷ துண்டுகளை கொடுத்து வந்தேன். எந்தவனே பிதாவே அதை வேண்டிக் கொள்கிறார்கள் சொல்லுகிறாள் ராஜாவே. இந்த பிள்ளைகள் இருக்கிறாளையா விசுவாசியையும் புறப்படும் அப்பா பிதாவே. ஐயோன்னு சொன்னீங்க ராஜாவே. உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்காமல் ஐயோன்னு சொன்னீங்க ராஜாவே என் தேவனே. அவங்களுடைய கடமை அப்பா கட்டளை கற்பனை ராஜாவே என் தேவனே. கிருபை செய்யுங்க ஆவியானவரே, பேசுங்க அப்பா அவர் உள்ளங்களையும் பேசுங்க ஆவியானவரே ராஜாவே என் தேவனே. உன் நன்றி இந்த பிள்ளை அப்பா கிருபை செய்யுங்கள் ஐயா. இந்த கடமை அப்பா பிதாவே தேவனே கிருபை செய்யுங்க ஐயா. புறப்பட்டு போய் ராஜாவே அப்பா ரட்சிக்கப்படுவார்கள் ஐயா. போத பக்கம் திரும்ப ஐயா இயேசு ராஜாவே என் தேவனே. பிதாவே உம்முடைய பரிசுத்த வார்த்தையினாலே பரிசுத்தாவிட நுகத்தில் அபிஷேகத்தினாலே எல்லா களத்திலுள்ள நுகத்தடிகள் எல்லாம் சிறந்து போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனை விடுதலை செய்யுங்கப்பா இந்த பிள்ளைகளை. தேவனை விடுதலை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் அப்படியாக இந்த கடைசி நாட்கள் யாவரும் போவதற்காக நன்றி அப்பா. ஓம் பிதாவே ஊற்றுங்கப்பா பிதாவே. சகல பிள்ளைகள் மீது ஆவிய ஊற்றுங்கப்பா. வீட்டு கொள்ளுங்கப்பா, சித்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா என்று அவனே. ஓ நன்றி அப்பா. இந்த ஜபத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்கி சொல்லப்பா. இந்த வேண்டுகோள் நீங்கள் நன்றி கர்த்தராகிய நன்றி இயேசு ராஜாவே. ஓ நன்றி என் தேவனே சுவாசமாப்பா பிதாவே. தேவனே சங்கம மூலியத்தின் ஆசீர்வாதம் அப்பா விசேஷமாய் ராஜாக்களை தள்ளி தேவனே இயேசு ராஜாவே. பாபேல் கோபுரங்கள் எல்லாம்
சுட்டரிக்கப்பட்ட சட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி சட்டங்கள் உருவாக்கப்படுவதாக என் தேவனே. ராஜாவே, அப்படியா பிதாவே, தேவனே பொறுப்படும் ஐயா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு தேச தலைவர்களையும் பொறுப்படுங்களப்பா. தேவனே, அவருடைய நினைவு உங்களுடைய நினைவு இல்லப்பா. தேவனே, உங்களுடைய சித்தம் ஒவ்வொரு தேசங்களிலேயும் வருவதாக அவர் தேசங்களிலும். ஓ நன்றி ராஜாவே. தேசத்தால் ராஜாக்கள் தேவனே, தேவனே பிதாவே, ரட்சிக்கும் பொழுதப்பா பிதாவே, அந்த தேசம் ரட்சிக்கப்படும், சட்டம் மாற்றி அமைக்கப்படும் அப்பா. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டு எல்லாம் சொன்னீங்க பிதாவே. கர்த்தர் குடும்பத்தை ராஜாவே, தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி என் தேவனே, பொறுப்படுங்கள் அப்பா இந்த வேண்டுகோளை. ஓ தேவனே, லெஸ்லி இந்த ஊழியத்தை துவக்கி வைத்து வரையால் குடும்பங்கள் சந்தானமா நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி அப்பா. ஜனசிஸ்ரயம் அதே போல ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. யார் யார் தேவனே மகிழ்ச்சியோடப்பா முழுத்தோடு தேவனே பிதாவே ஆத்மபக்தோடு இருக்காளோ அந்த குடும்பங்களை உண்மையாக அந்த குடும்பங்கள் தேவனே பிதாவே நிரப்புங்க. சந்ததியாய் சந்தானம் பிதாவே, அற்புதத்தை காண செய்யுங்கப்பா. இன்றைய காண செய்யுங்க தேவனே பிதாவே. பரிசுத்தரத்தை ஒவ்வொரு வீட்டிலையும் பூசுறேனப்பா பிதாவே. நன்றி. ஜீவ புஸ்தகத்திலே உடைய நாமங்கள் எழுதி எழுந்தவனே நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன் உங்களோட கூட இருப்பாரா. ஆமீன். ஒரு சுயவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இந்த ஜெபித்த ஜெபங்கள் ஆண்டவரே இந்த வாலிப ஜோதிகளை போய் கடக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயங்கள்ல சிந்தைகள்ல கிரிய நடப்பிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துரு பூர்வ சகல திட்டங்களையும் ஆண்டவரே அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வாலிபனே, உன் வாலிப வயது கர்த்தராகிய சிருஷ்டியை நினை என்று சொன்னபடி கர்த்தாவே உண்மை நினைத்து கொள்ள கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபனுக்கும் ஒவ்வொரு யுவதிக்கும் நீ கிருபை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பிலே பரிபூர்ணப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்திலே அவர்கள் நிற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் நீ கிருபை செய்வீராக என்று என்னாலே ஆண்டவரே வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்கள் வீடுகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர்களின் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எல்லா துதிகர மகிமையும் உமக்குரியதப்பா. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமீன் ஆமீன். இன்றைய நாளிலே சகோதரியே ஏமி புஷ்பராஜா அவர்கள் ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கிறபடியால் எங்களுடன் நினையவில்லை. அதனாலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் வாக்குத்தத்த தியானத்து கூடாக தேவ ஊழியர் சுசேஷ பின் வானவர்கள் வழி நடத்துவார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே